நமஸ்காரம். 1000 நாமங்கள் 1000 கதைகள் 382வது திருநாமம் கர்த்தரே நமக. திருமலையில் ஸ்ரீனிவாசனாக அவதரித்த திருமால் ஒரு யானையை வேட்டையாடுவதற்காக சென்றார். அந்த யானை ஆகாசராஜனின் மகள் பத்மாவதி தன் தோழிகளோடு விளையாடி கொண்டிருந்த தோட்டத்தின் பக்கமாக போனது. யானையை தேடி வந்த ஸ்ரீனிவாசன் பத்மாவதியை கண்டார். அவள் மீது காதல் கொண்டார். பத்மாவதியும் அவ்வாறே ஸ்ரீனிவாசனிடம் காதல் கொண்டாள். வேட்டை முடிந்து திருமலைக்கு திரும்பிய போது ஸ்ரீனிவாசனின் முகம் வாடி இருப்பதை அவரது தாயின் ஸ்தானத்தில் இருந்த வகுளமாளிகை கண்டாள். முகவாட்டத்துக்கு என்ன காரணம் என்று வகுளமாளிகை வினவ தனது காதல் நோயை பற்றி அவளிடம் தெரிவித்தார் ஸ்ரீனிவாசன். உடனே வகுளமாளிகை, கவலை வேண்டாம், நான் போய் இளவரசி பத்மாவதியின் தாயை சந்தித்து உங்களது திருமணத்தை நிச்சயம் செய்துவிட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அரண்மனையை நோக்கி புறப்பட்டாள். அதற்குள் இறைவனான ஸ்ரீனிவாசன் குரத்தியாக வேடமிட்டு ஆகாசராஜனின் அரண்மனை பக்கமாக வந்தார். அச்சமயம் பத்மாவதியும் காதல் நோயால் வாடியிருந்தாள். அதை கண்டு அவளது தாய் தரணி தேவி தன் மகளுக்கு என்ன வியாதியோ என்று பதறி போனாள். அரண்மனை வாசலில் குறி சொல்ல வந்த குரத்தியை கண்ட தரணி தேவி அவளை உள்ளே வரவழைத்தாள். குரத்தியிடம், என் மகள் திடீரென மிகவும் வாடிப்போனவளாக தெரிகிறாள். அவளுக்கு என்னவாயிற்று என்று குறிப்பார்த்து சொல்ல முடியுமா என்று கேட்டாள் தரணி தேவி. சரி என்றாள் குரத்தி. தரணி தேவி அளித்த உணவை உண்டுவிட்டு பத்மாவதியின் நிலையை ஆராய்ந்த குரத்தி, உங்கள் மகள் நோய்வாய்ப்பட்டிருப்பது உண்மைதான். ஆனால் இது உடல் நோய் அன்று, மனநோய், காதல் நோய் என்றாள். இதற்கு என்ன மருந்து என்று தரணி தேவி கேட்க, திருமலையில் ஸ்ரீனிவாசன் என்ற இளைஞர் எழுந்தருளி உள்ளார். அவருக்கு உங்களது மகளை திருமணம் செய்து வையுங்கள். அதை நீங்கள் செய்தால் உங்கள் மகளின் நோய் குணமாகிவிடும். அவ்வாறு செய்யாமல் காலதாமதம் செய்தீர்களானால் உங்கள் மகளை உயிருடன் பார்ப்பதே அரிதாகிவிடும் என்று சொல்லிவிட்டு குரத்தி புறப்பட்டு விட்டாள். தரணி தேவியோ குரத்தியின் கூற்றுப்படி ஸ்ரீனிவாசனுக்கு தன் மகளை மனம் முடித்து தருவது என அப்போதே முடிவெடுத்து விட்டாள். இந்நிலையில் தான் சில அரண்மனை பணிப்பெண்களுடன் வகுளமாளிகை அரண்மனையை அடைந்தாள். தரணி தேவியை சந்தித்து, நான் திருமலையில் வசிக்கும் ஸ்ரீனிவாசனுக்கு உங்கள் மகளை பெண் கேட்டு வந்திருக்கிறேன் என்றாள். தரணி தேவி அடைந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. ஆஹா, எந்த ஸ்ரீனிவாசனுக்கு மகளை மனம் முடித்து தர வேண்டும் என்று நாம் நினைத்திருந்தோமோ அவரிடமிருந்தே இப்போது திருமணத்திற்காக அழைப்பு வந்துவிட்டதே என மகிழ்ந்தாள். தன் கணவர் ஆகாசராஜனிடம் செய்தியை சொல்லி சம்மதம் பெற்றாள் தரணி தேவி. சுகமுனிவர் குறித்த நாளில் ஸ்ரீனிவாசனுக்கும் பத்மாவதிக்கும் திருமணம் நிச்சயமானது. இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், வகுளமாளிகை அரண்மனைக்கு போய் திருமணம் குறித்து எதுவுமே பேச வேண்டாதபடி குரத்தி வடிவில் போன ஸ்ரீனிவாசனே என்னென்ன பேச வேண்டுமோ என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனையையும் நிறைவேற்றிவிட்டார். அப்புறம் ஏன் வகுளமாளிகை அங்கே செல்ல வேண்டும்? வகுளமாளிகை யசோதையின் அவதாரம். கண்ணனின் ஒரு திருமணத்தை கூட தான் பார்த்து நடத்தி வைக்கவில்லையே என்று யசோதையின் மனதில் ஒரு குறை இருந்ததாம். அக்குறை தீரவே ஸ்ரீனிவாச அவதாரத்தில் யசோதையின் அவதாரமான வகுளமாளிகை மூலம் திருமணம் நிச்சயிக்கப்படும்படி செய்தார் திருமால். அதே நேரம் அவள் செய்ய வேண்டிய செயல் என எதுவுமே மிச்சமில்லாதபடி மொத்தமாக தானே காரியத்தை நிறைவேற்றியும் விட்டார். ஏனெனில் திருமால் ஒரு காரியத்தை செய்ய நினைத்தால் பிறருடைய உதவி துளி கூட தேவைப்படாதபடி தான் ஒருவனே அதை முழுமையாக நிறைவேற்ற வல்லவர். வகுளமாளிகை தூது பேச போனது அவளுடைய திருப்திக்காக மட்டும் தானே ஒழிய, குரத்தி வடிவில் போன ஸ்ரீனிவாசன் சொன்ன குறியே திருமணத்தை நிச்சயம் செய்துவிட்டதல்லவா? அதனால்தான் திருமால் கர்த்தா என்று அழைக்கப்படுகிறார்.
கர்த்தா என்றால் பிறர் உதவி இல்லாமல் செயலை செய்து முடிப்பவர் என்று பொருள். அதுவே சகஸ்ரநாமத்தின் 382வது திருநாமம். கர்த்தரே நம என தினமும் சொல்லி வரும் அன்பர்கள் மேற்கொள்ளும் நற்செயல்கள் அனைத்தும் நன்றாக நிறைவடையும்படி திருமால் அருள் புரிவார். நாராயண நாராயண.